நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவை தொடங்கி இயேசு கிறிஸ்துவை கொண்டு முடிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை தொடங்கி பரிசுத்த ஆவியானவரை கொண்டு முடிக்கிறாங்க. பிதாவானவரை மறந்து விடுறாங்க. பிதாவானவர் எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். மல்கியா 1வது அதிகாரத்தில் குமாரன் தன் பிதாவானவரையும் ஊழியக்காரன் தன் எஜமானியும் கணம் பண்ணுகிறதுலையும் நான் பிதாவானால் என் கணம் எங்கே? யோவான் 3வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மை. ஆனால் இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பினது பிதாவானவர் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அதே யோவான் 3வது அதிகாரத்தில் சொல்லுகிறது, தேவன் அதாவது பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவானவர் உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பினது உலகம் ஆக்கடிக்குள்ளாக தீர்க்கும்படியாக அவரை அனுப்பல. இயேசு கிறிஸ்து மூலமாக உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்காக தான் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இந்த சத்தியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. யோவான் 6வது அதிகாரத்தில் சொல்லுகிறது, நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ரட்சிப்பு மீட்பின் திட்டத்தை உண்டாக்கினது பிதாவானவர், அதை நிறைவேற்றினது இயேசு கிறிஸ்து. யோவான் 6வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் சித்தம் அல்ல பிதாவினுடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நான் செய்வதற்காகவே தான் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாப்ல. பாவங்கள், இந்த உலகத்துல பாவம் அதிகமாக இருக்கிறது. இந்த பாவங்கள் எல்லாம் பிசாசினால் உண்டானவைகள். இந்த பிதாவானவருக்கு விரோதமானது இந்த பாவம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்லியிருக்கிறாரு 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு இல்லை. கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் இச்சையும் மாம்சத்தின் பெருமையும் இவைகள் எல்லாம் உலகத்திலான் உண்டானவைகள். உலகத்திலான் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். யோவான் 1வது அதிகாரத்தில் பாருங்க, இயேசு சொல்லியிருக்கிறாரு, தேவன் அதாவது பிதாவானவர் தம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசிக்கிறவர் எவர்களோ அவரை ஏற்றுக்கொண்டு எவர்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் தேவன் அதாவது பிதாவானவருடைய ஆசை, பிதாவானவருடைய சித்தம். தேவன் ஒருவரே, பிதாவானவர் ஒருவரே, மனுஷருக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே. யோவான் 14வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, பிதாவினிடத்துக்கு போகிற ஒரே வழி இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போகிற வழியும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நான் போகிற இடத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. நீங்க நல்லா அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 3வது அதிகாரம், ரோமர் 6வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம், கலாத்தியர் 4வது அதிகாரத்தை தியானிங்க. பிதாவானவருடைய மகிமையை நீங்க புரிந்து கொள்வீங்க. நல்லா மறந்துடாதீங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நடந்த எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் பிதாவானவர் மூலமா தான் இயேசு கிறிஸ்து நடப்பித்தார். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது பிதாவானவர். இந்த சத்தியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. நான் பிதாவானால் என்னுடைய கணம் எங்கே? இன்னைக்கு நம்ம பிதாவானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இந்த வேதத்தை தியானிங்க. பிதாவுனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அந்த பிதாவுனுடைய சித்தம் என்னங்கிறது நீங்க வேதத்தை தியானித்தால்தான் அது பிதாவுனுடைய சித்தம் என்னெல்லாம் இருக்குங்கிறத நீங்க தெரிந்து கொள்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. உங்களுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்து, வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு அவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.